மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கம்பன் கலைக்கூடத்தின் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் ஆன்றோர்களே, சான்றோர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு சிவராத்திரி, அதனால தேவாரத்தையும் திருவாசகத்தையும் பேசலாம் என்று நினைத்தேன். அதற்கு கொஞ்சம் கால அவகாசம் இல்லை. அதனால கொஞ்சம் சுருக்கமாக அதை மட்டும் பேசிவிட்டு அடுத்து கம்பராமாயணத்தில் எனக்கு பிடித்த பாடலை பற்றி பேசுகிறேன். நீங்க சிவராத்திரி அப்படிங்கிறது வந்து சிவனுக்கு உகந்தது, சிவனுக்கு உகந்த ராத்திரி. சிவன் என்ன, அன்பும் சிவமும் இரண்டன்பார் அறிவிலார், அன்பே சிவம் என்று ஆறும் அறிகிறார், அன்பே சிவம் என்று ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இதான் திருமூலருடைய திருமந்திரம். அன்புதான் சிவம் அப்படிங்கிறதான் கருத்து. நாம் யாருக்கு அன்பு காட்டுகிறோமோ நாமே சிவமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் சிவனை சிவராத்திரியில கும்பிடுது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிந்தது. இந்த சிவராத்திரியில சிவனை பற்றி பேசும்போது தேவாரத்தையும் திருவாசகத்தையும் பற்றி பேசலாம் நினைத்த போது எனக்கு ஒரு புத்தகம் கிடைத்தது. கோவை இளஞ்சூரியன் எழுதிய அந்த புத்தகம் திருவாசகம் எனும் தேனும் திருக்குறளும் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை நான் படித்தேன். நான் இளஞ்சூரியன் நம்ம யாரும் இல்லை, நம்முடைய பொன்னுசாமி ஐயா அவர்கள் தான். அவர்கள் அந்த புத்தகத்தை கொடுத்தார். அந்த புத்தகம் வெளியிடும் போது நான் வர முடியவில்லை. அந்த புத்தகத்தை அவர் கொடுத்தார். அதை படிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதை படித்த போது எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான அந்த நூல் அப்படின்னு எனக்கு தெரிந்தது. அவர் சாதாரண பொன்னுசாமி, இந்த கம்பன் கலைக்கூடத்துக்கு வருபவர்கள்லாம் சாதாரணமானவர் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். அவர் 34 வருடம் முருகன் நூற்பாலையில வேலை பார்த்து விட்டு அவருடைய மகள் அமெரிக்காவில் இருக்கிறார். அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவிலே பல இடங்கள்ல கருத்தரங்கள்ல பேசி இருக்கிறவர்கள். இங்கே அமெரிக்காவுக்கு நான் இன்னும் போனதில்லை, மருத்துவர் இன்னும் போனதில்லை. ஆனால் நம்முடைய பொன்னுசாமி அவர்கள் அமெரிக்கா போய் அங்க தமிழை வளர்த்திருக்கிறார். கேட்கும்போது எத்தனை அற்புதமான மனிதர்களை நாம் இங்கே பெற்றிருக்கிறோம் அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவருடைய அந்த புத்தகத்துல ரொம்ப நான் குறைவாக சொல்லி முடிச்சுறேன். அவர் என்ன அந்த புத்தகத்தின் முழுக்க அவர் என்ன எடுத்திருக்காருன்னா, எப்படி மாணிக்க வாசகர் தன்னை நாய் என அழைத்திருக்கிறார். அந்த பதிகங்கள்ல நாய் என்று அழைத்த நிறைய பாடல்களை எடுத்து நாயனை பாடுவித்த தன்னடிகள் அப்படின்னு சொல்லியே அந்த புத்தகம் பூரா அப்படித்தான். அதுக்கு அவர் எடுத்தது முதல்ல சிவபுராணத்தை எடுத்திருக்கார். மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே, தேசனே தேனாரமுதே சிவபுரனே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்குமாரியனே, நேசருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. இது வந்து சிவபுராணத்தில் வர்ற பாட்டு. அந்த பாடல் எடுத்துட்டு இந்த நாய்ங்கிறது எங்கெல்லாம் வருது, அறம் பாவம் எனும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துலுர்கும் நலம் தானில்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவானத்தவன் சொல்லி தன்னை நாயாக பாவித்து பேசுகிற அந்த பாடலை கொண்டு சொல்றாருங்க. நாயன்னா எனக்கு இவ்வளவு பெரிய உடம்பு, புழு அழுக்கு இத்தனை இருந்துட்டு நான் வந்து ஒரு நாயை விட கேவலமானவன், ஆனால் நீ தாயை விட உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் இறைவனை போற்றுகிற அந்த பாடல், அந்த நாயனை, அந்த நாய்ங்கிற அந்த வார்த்தைகள் எந்தெந்த பதிகத்திலாம் வருது நிறைய பதிகங்களை சொல்றார். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாடல் இருக்கு. சாதி குலம் பிறப்பனும் சொல்லிப்பட்டு தடுமாறும் ஆதமிலி நாயேனை அல்லல் அறுத்து ஆட்கொண்டு பேதை குணம் பிறர் உருவம் யான் எனதன் உரைமாய்த்து கோதில் அமுது ஆனானை குழாவதில்லை கண்டேனேன்னு சொல்லி மாணிக்க வாசகர் போய் தில்லையில பாடின பாட்டு இது. அந்த பாடல் மட்டும் அந்த புத்தகத்துல இல்லை. நான் அது அவர் வந்து நாயேனை தன்னடி அந்த பாடல்கள்லாம் நிறைய எடுத்து தொகுத்து போட்டிருக்காங்க. அதுல வந்து இந்த பாடல் இல்லை. ஆனால் எனக்கு தெரிந்த பாடல் இருக்குதா தேடி பார்க்கும்போது இல்லை. அதனால தான் எனக்கு அதை சொல்ல முடிஞ்சது. ஆனால் அந்த பதிகங்களை நிறைய பாடல்கள் நாயேனை தன்னடி, அந்த நாயின்னு எப்படி தன்னை அப்படியே, ஏன்னா மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகம் எனும் தேன் சொல்றோம்,
திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு உருகாதார் ஏன் சொல்லணும்னா, மாணிக்க வாசகர் தன்னை அந்த அளவுக்கு கீழ்மைப்படுத்தி கொண்டு இறைவனை உயர்த்துகிறார். அதனால்தான் அந்த திருவாசகத்தை படிக்கும் போது கண்களில் தண்ணீர் வராமல் படிக்க முடியாதுன்னு சொல்லி யார் பேசுறது? ஜியு போப் சொல்றார். நம்ம கூட அப்படி அதுக்கு சொல்ல, அதை அப்படி உருகி உருகி படிக்கும் போது கண்ணீர் வராமல் நீங்கள் படிக்க முடியாதுன்னு சொல்ற அந்த திருவாசகத்துல அத்தனை பாடல்களையும் அதில் அப்படியே கொண்டு வருகிறார். நிறைய திருக்கோத்தும்பின்னு ஒரு பதிகம் இருக்கு. பூவேறு கோனும் புறந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் நான்மறையும் அப்படின்னு அந்த பாடல். இந்த பாடல்லாம் வந்து நான் முதல்ல படிக்கும்போது இதில் ராகமாக வராது. ஆனால் இளையராஜா இந்த திருவாசகம் அந்த பாடல் பார்த்தீங்கன்னா அற்புதமான பாடல். இந்த இசையோடு இருக்கும். பூவேறு கோனும் புறந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் நான்மறையும் மாவேறு சோதியும் தேவர் சேவரி கோத்தும்பி நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் மதிமயங்கி ஊனார் உடைதலையில் உண்பலி தேரம் பலவன் தேனார் கமலமே சென்றுதாய் கோத்தும்பி தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேனுண்ணாதே நினைத்தொரும் காண்தொரும் பேசும் தொரும் எப்போதும் அனைத்திலும் புல்நகத் ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னப்பில் என்னையும் ஆட்கொண்டொரு வண்ணப்பணி தென்னை வாவென்ற வான்கருணை சுண்ணப்பொன் நீற்றற்கே சென்றுதாய் கோத்தும்பி உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும் கள்ளப்படாத கலிவந்த வான்கருணை வெள்ளப்பிரான் எம்பிரான் என்னை வேறே ஆட்கொள்ளப் பிரானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. ஒரு அரச வண்டை பார்த்து அந்த அரச வண்டு கொண்டு போய் இறைவன் திருவடியில வந்து நீ தூது போய் அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகர் பாடுற பாட்டா இருக்குது. தூது போறது நம்ம நிறைய பாடல் தூதுலாம் நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவளக்கூறுவாய் செங்கால் நாராயண் பாடு நம்ம அப்படி புலவர்கள் தூது விட்டாங்கல்ல, அந்த மாதிரி அரச வண்டை தூது விட்டு இறைவனடியில கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு அவர் 2 காரணம் சொல்றாரு ஐயா இளஞ்சூரியன் அவர்கள். அதுல 2 காரணம் சொல்றாரு. ஏன் இந்த கோத்தும்பி அரச வண்டை கொண்டு போய் அந்த இறைவனடியில கொண்டு போய் பாட சொல்றாருன்னா, ஒன்று இவரே ஒரு குருவாக இருந்து முதல்ல சிவன் போய் திருப்பெருந்துறையில சிவன் வந்து ஒரு குருவாக இருந்து பாடம் சொல்லி கொண்டிருப்பார். மாணிக்கவாசகர் போய் என்னையும் உங்களை நாங்கள் சேர்த்து கொள்ளுங்கன்னா மாட்டேன்றுவார். அந்த கருத்தை கொண்டு வந்து வைக்கிறார். அதை வச்சுட்டு இன்னொன்று ஏன் அரச வண்டு போய் அந்த இறைவன் திருவடியில சொல்லணும் அப்படின்னா, அது காரணம் இவர் வந்து ஒரு அமைச்சராக இருந்தவர். அமைச்சர் அரசிடத்தில் போய் மக்கள் குறையில் எப்படி பணிவாக கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால அரசவண்டின் மூலம் நம்முடைய குறைகளை இறைவன் திருவடியில கொண்டு போய் வைக்கணும்னு அந்த ஒரு கருத்தை சொல்லுகிறார். ரொம்ப அற்புதமான அந்த பாடல்கள் அப்படி அதில் சொல்றாரு. இன்னொன்று நிறைய அந்த நாயேனை சொல்லிட்டு அடுத்து திருக்குறளை கொண்டு வந்து அதில் சேர்க்கிறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். நாம பொதுவாக நான் நிறைய மாணிக்கவாசகருடைய அந்த திருவாசகத்தை படித்திருக்கேன். நிறைய விளக்கங்களை பார்த்திருக்கிறேன். எல்லா நூல்களை படித்திருக்கிறேன். ஆனால் திருவாசகத்தையும் திருக்குறளையும் இணைத்து எந்த ஒரு நூலும் இதுவரை வந்ததே இல்லை. அந்த அற்புதமான பணியை ஐயா செஞ்சிருக்காங்க. அவர்களுக்கு உண்மையிலே என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்தே ஆக வேண்டும். பொன்னுசாமி அவர்கள், நான் அந்த புத்தகத்தை தனியாக ஒரு முறை ஒரு ஆய்வுக்காகவே நான் அந்த இடத்துல பேசணும்னு இருக்கேன். ஏன்னா ரொம்ப அற்புதமான கருத்துக்கள் இருக்கு. அதை நான் தனியாக வச்சுக்கிறேன். இன்னைக்கு இதோடு நிறுத்திக்கிறேன். எனக்கு பிடித்த கம்பராமாயண பாடல் சொல்லி முடியும். ஆசலம்புரி ஐம்பொறி வாளியும் காசலம்பும் உடையவர் கண் எனும் பூசலம்பும் நெறியின் புறம் சொல்லா கோசலம் புனி ஆற்றணி கூறுவோங்கிறது கம்பராமாயண பாடல். ஏன் இந்த பாடல் எனக்கு பிடிக்கிறது என்றால், ஒரு சமூகம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான இலக்கணமாக கம்பன் கொண்டு வந்து இந்த பாடலை வைக்கிறார். ராமராஜ்யம் ஏன் காந்தியடிகள் ராமராஜ்யம் இந்த நாட்டில் வரணும்னு நினைச்சாருன்னா, அதுக்கு ஒருவேளை இந்த பாடலாக கூட இருக்கலாம். ஆசலம்புரி ஐம்பொறி வாளியும் காசலம்பும் உடையவர் கண் எனும் பூசலம்பும் நெறியின் புறம் சொல்லா கோசலம். கோசல் நாட்டு மக்கள் எப்படி இருந்தார்கள், அந்த பண்பாடு எப்படி இருந்தது என்பதை அங்க கம்பன் கொண்டு வந்து வைக்கிறான். எப்படி இருந்தாங்களாம், அந்த கோசல் நாட்டு மக்களுடைய ஐம்பொறிகளும் எந்த குற்றமும் செய்யாது. ஏன்னா பொறிகள் குற்றம் செய்தால்தான் அந்த நாட்டில் குற்றம் ஏற்படும். பொறிகள் குற்றம் செய்யவில்லை என்றால் அந்த நாட்டில் குற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை. குற்றம் இல்லை என்றால் தண்டனைக்கும் வாய்ப்பில்லை. அங்க எந்த நீதிமன்றமும் தேவையில்லை, எந்த வழக்கறிஞரும் தேவையில்லை. அதனால என்ன இருந்ததுன்னா, அந்த நாட்டில் இருக்கிற அத்தனை கோசல் நாட்டு மக்கள் அனைவரும்
அவனுடைய ஐம்பொறிகளும் குற்றம் செய்யவில்லை. அந்த ஐம்பொறிகளும் என்ன காரணத்துக்காக படைக்கப்பட்டதோ அந்த காரணத்தை மட்டுமே செய்து கொண்டிருந்தன. கண் எதற்காக படைக்கப்பட்டிருக்குது? பார்ப்பதற்கு. காது கேட்பதற்கு. நல்ல வார்த்தைகளை கேட்டது, நல்ல காட்சிகளை பார்த்தது. அதுதான் கம்பராமாயணத்துல கம்பன் சொல்கிற இடம். இன்னொன்னு ரொம்ப முக்கியமா ஒன்று சொல்றது, காசலம் உடையவர் கண் எனும் புறம் சலா கோசலம். எல்லாம் சொன்ன ஐம்பொறிகளும் எந்த குற்றம் இழைக்காது. ஆனா இன்னொன்னு கூட சொல்றான், அந்த கோசல நாட்டு மக்களுடைய பெண்களின் கண்கள் குற்றமே இழைக்காது. ஏன் இந்த காரியத்தை, ஏன் இதை கொண்டு வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக கம்பன் சொல்ல வேண்டும்னா, பெண்களின் கண்கள் குற்றம் இழைத்தால் அங்கே நிறைய குற்றம் நடக்கும். அந்த மாதிரி எதுவும் நடக்காது, நடக்கக்கூடாது. ஆனால் கோசல் நாட்டு மக்கள் அந்த மாதிரி இல்லை. கோசல் நாட்டு பெண்களுடைய கண்கள் அந்த மாதிரி குற்றம் இழைப்பதில்லை. அந்த கண்கள் நல்ல கண்களாக இருப்பதனால அந்த கோசல் நாட்டு மக்கள் ஒழுக்க சீலர்களாக, ஒழுக்கத்தை கடைபிடித்தவர்களாக, மிக அற்புதமான ஒரு சமூகத்தை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை இந்த கம்பன் வைத்திருக்கிறார். அதனால கம்பனுடைய இந்த பாடல்ல, கம்பராமாயண பாடல்ல எனக்கு பிடித்த பாடல் இந்த பாடல் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.